ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்துறா, ஏதாவது சொன்னால் உடனே இரிட்டேட் ஆகுறாங்க, நம்ம வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொன்னால் சும்மா பேசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா, மண் சிகிச்சையில் நிறைய டைப் ஆஃப் மண் இருக்குது. அது ஒவ்வொரு நோய்க்கு வந்து ஒவ்வொரு விதமான மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரைடு சிக்கனும் அதே மாதிரி இந்த மாதிரி அன்டைமிங்கில் பிரியாணி சாப்பிட்றது தான் அவங்களுடைய ஹாபியாகவே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பல பேர் இதை பற்றி வந்து நம்ம அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வார்த்தை கட்டு ஹெல்த்து. அந்த கட்டுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலம். ஸோ இந்த ஜீரண மண்டலம் உடைய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் த சென்டர், எப்படி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ற மாதிரி நம்மளுடைய முக்கியமான உடல் உறுப்புகளுடைய செயல்பாட்டில் இந்த ஜீரண மண்டலத்தோடைய செயல்பாடு ரொம்பவே முக்கியம். இது எல்லா ஃபங்க்ஷனோடைய கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன உணவை சாப்பிட்றீங்களோ அதோடைய பிரதிபலிப்பு உங்களுடைய மூளையோடைய செயல்பாடும் இருக்கும். அதனால தான் அது பேர் வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு அது செரிமானத்துக்கு அப்புறமா இல்லை செரிமானம் ஆகலை, இது எல்லா இம்பேக்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிரெயினோடைய ஆக்டிவிட்டியையும் இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஃபீல் ஆகுது, இந்த ஒரு விஷயத்த ஜாஸ்தி சொல்லிகிட்டே இருக்கும். அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில், அதுவும் குறிப்பாக பொது இடத்துல அவங்க ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்தாலும் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்கும் போது சொல்லக்கூடிய காமனான விஷயம், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்துறா, ஏதாவது சொன்னால் உடனே இரிட்டேட் ஆகுறாங்க, நம்ம வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொன்னால் சும்மா பேசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வாழ்வியல் மாற்றங்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து காலேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கெல்லாம் அவங்க பஸ்ஸில் ஏறிடுறாங்க. அவங்க வந்து அந்த இன்ஸ்டியூஷனுக்கு போயிட்டு அங்கே கேன்டீனில் தான் மேக்ஸிமம் சாப்பிட்றது. இது இல்லாமல் இவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இல்லை ஒரு கேதரிங்கோடலாம் இருக்கும் போது அவன் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான். இந்த பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மைதாவில் இருக்கக்கூடிய பப்ஸு, சமோசா, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகவே சாப்பிட்றாங்க. ஸோ இது ஒரு வாரத்துக்கு எப்படியோ ஒரு 4 தடவை இல்லை 5 தடவையாவது இந்த மாதிரி உணவுகள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம அதிகமாக உட்கொண்டுட்டே இருக்கிறதுனால இது நம்மளுடைய அந்த கட்டோடைய ஹெல்த்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த வேகஸ் நர்வோடைய ஸ்டிமுலேஷன். இந்த வேகஸ் நர்வ் அப்படின்றது என்னன்னா, இது நம்மளுடைய ஹார்ட்டு, அதுக்கப்புறம் லங்ஸு, ஸோ நம்மளுடைய வயிறு பகுதி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான நரம்பாகவே இருக்குது. நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கோம், நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட இந்த நரம்போடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கிறது தான். ஸோ அப்போது நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து இப்படி ஒரு உணவு வந்து உள்ளே போகுது அப்படின்னும் போது அவனுடைய அந்த ஆட்டிடியூட், பிஹேவியரே மாறும். அதனால தான் இயற்கை மருத்துவத்தில் நீ என்ன உணவை சாப்பிட்றியோ அதுதான் நீ அப்படின்றத சொல்லுவோம். இன்னொரு விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னென்னா, இந்த மிட் நைட் பிரியாணி. நைட் ஆனால் விடிய சாப்பிட்றானுங்க. 11 மணிக்கு சாப்பிட்ற ஆரம்பித்தாங்கன்னா காலையில் விடிய 4 மணி வரைக்கும் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது வந்து நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது. ஈவன் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே கேதரிங்காக போய் அவங்க அந்த மாதிரி உணவுகளை விரும்பி அந்த நேரத்தில் சாப்பிட்றாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் வரும்போது, அதுவும் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட் ஹெல்த்து ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே வருவானுங்க. மேடம், என்னால் படுத்தே தூங்க முடியல, நான் படுத்தா மூக்கு வழியாக எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது, நான் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு வாமிட் பண்ணாதான் என்னால் நிம்மதியாகவே தூங்க முடியுது, நான் நைட்டு சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் நெஞ்சில் அது எரிச்சலை கொடுத்துட்டே இருக்குது, நெஞ்சிலேயே நின்றுட்டே இருக்குது, ஸோ இதனால் என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு கேட்டேன், ஏடா நீ இந்த மாதிரி நைட்டு பிரியாணி சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டால் சிரிச்சானுங்க.
சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரைடு சிக்கனும், அதே மாதிரி இந்த மாதிரி அன்டைமிங்ல பிரியாணி சாப்பிட்றது அவங்களுடைய ஹாபியாவே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் உறுப்பு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஹையஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கும். அதுல முக்கியமா இரவு நேரத்துல 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்மளுடைய லிவர் அண்ட் கால் பிளாடருடைய ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த நேரத்துல இப்படி அதிகமா ஸ்பைசியான ஃபுட் சாப்பிடும்போது அது நம்மளுடைய லிவர், கால் பிளாடருடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்ல, நம்மளுடைய மென்டாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். அப்ப எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்வீக உணவு. இந்த சாத்வீக உணவில் பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின பயிறு, ஸோ அதே நேரத்தில் நமக்கு கார, உப்பு, புளிப்பு, எண்ணெய் இது பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் சாத்வீக உணவு. ஸோ இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது நம்மளுடைய மென்டல் ஸ்டாமினா ஜாஸ்தி இருக்கும். எப்படிப்பட்ட மன அழுத்தம் வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இந்த சாத்வீக உணவை நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கும் போது ஸோ அதுவே நம்மளுடைய கட் பாக்டீரியாவை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த வேகஸ் நர்வோடைய ஸ்டிமுலேஷன் வந்து அதிகமாக இல்லாமல் ஸோ அவங்களுடைய கட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். நிறைய உணவுகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், நம்ம மோர் எடுத்துக்கணும், நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும், இதெல்லாமே வந்து நம்ம காம்பினேஷனில் எடுக்கும் போது நல்லது. அதே பழைய சாதம் நம்ம சாப்பிட்றது நல்லது, இப்படின்ற பல விஷயங்கள் நம்ம கட் பாக்டீரியா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை தவிர நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் பல சிகிச்சைகள் நம்மளுடைய கட்டோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணும். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது மண் சிகிச்சை. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த தன்மையும் அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த சல்ஃபர் இருக்கிறதுனால இது நம்ம வயிறு பகுதியில் அப்ளை பண்ணுறதுனாலையும் அதே நேரத்தில் உடல் முழுக்க நம்ம அப்ளை பண்ணுறதுனாலையும் இது நம்மளுடைய கட்டோடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம வயிறில் பேக் மாதிரி நம்ம போடும்போது இது சோலார் பிளக்ஸஸில் உங்களுக்கு அந்த ஒரு கூலிங் எஃபெக்டை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கட் பிரெயின் ஆக்சஸில் இருக்கக்கூடிய அந்த பிரெயினோடைய எக்ஸைட்மெண்ட்டை, அந்த ஹார்மோன் ரெகுலேஷனை ரெகுலேட் பண்ணுது. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை குறைக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் இது நம்ம ரிசர்ச் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி மட் பேக் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணுது. அவங்களுடைய குறிப்பாக அந்த கட்டோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுது. அந்த ரீகஜிடேஷன், GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இது பிரச்சனையில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு தெரியாமையே நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன காரணம்னா இப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்து நம்மளுடைய கட்டோட ஹெல்த் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு காரணமாகவே இருக்குது. இந்த மண் சிகிச்சை நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட்னால ஸோ இது நமக்கு பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை கொடுக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்டிசால்ன்ற சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்குது. அதே நேரத்தில் நமக்கு என்டோர்ஃபின்ற ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. இந்த மண் சிகிச்சையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் குறிப்பாக நம்ம வந்து களிமண்ணை வந்து, ஏன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். மண் சிகிச்சையில் நிறைய டைப் ஆஃப் மண் இருக்குது. அது ஒவ்வொரு நோய்க்கு வந்து ஒவ்வொரு விதமான மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா களிமண். இந்த களிமண்ணை நல்லா தூசெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு 2 நாளைக்கு அதை காய வச்சிடணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைன் பவுடரை மட்டும் எடுத்து அதை நல்லா தண்ணியை விட்டு பேஸ்ட் ஆக்கி மூன் லைட்டில், அதாவது நிலா வெளிச்சத்தில் அதை நம்ம வச்சுட்டு மறுநாள் அதை ஜஸ்ட்டு ஒரு கை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் டைரெக்டாக வயிறில் பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை வாஷ் பண்ணாலே இது நம்மளுடைய கட்டோடைய ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணும். இதை நம்ம பேக்காக தான் போடணும்னு அவசியம் இல்லை, டைரக்ட் அப்ளிகேஷனாகவும் போடலாம். இதை நம்ம பூசிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வெயிலில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தோடைய இம்பேக்டும் சேர்ந்து நமக்கு இது நம்மளுடைய கட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த மண் சிகிச்சையோட சேர்த்து நம்ம மசாஜ் சிகிச்சையும் ஒரு சில அரோமா ஆயிலை யூஸ் பண்ணி பண்ணும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸும் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா ரோஸ்மேரி ஆயில், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், இந்த 3 ஆயிலோடைய காம்பினேஷனில் நம்ம வந்து வயிறு பகுதியில் இதை நல்லா நம்ம மசாஜ் நம்ம பண்ணும்போது இது நம்மளுடைய கட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போது உடல்
அமிலத்தன்மையை இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு நோய் வரும்போது நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிடிக்காக ஆகிடும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம அமிலத்தன்மையை குறைக்கும் போது தான் நம்மளுடைய குட் பாக்டீரியா லெவலையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய நம்ம இந்த மைக்ரோபயோம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மைக்ரோபயோம் வந்து ஈவன் உணவு விஷயத்தில் இப்படி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றது மூலயமாவும் நம்மளுடைய மைக்ரோபயோமை மெயின்டைன் பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு கேஸை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு 11 சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய உடல் எடை பார்த்திங்கனாக்கா 120 கிலோ இருந்துச்சு. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த 42 டேஸில் முக்கியமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு செக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கட் பாக்டீரியா தான். ஸோ அதை வந்து நம்ம அவங்களுடைய உணவு, இயற்கை உணவு, நம்ம அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம். ஸோ அந்த உணவை வந்து அவங்களுக்கு 42 நாள் கொடுத்து, இது கூட இந்த மாதிரி மண் சிகிச்சை, மசாஜ் சிகிச்சை, அரோமா சிகிச்சை, அக்குபங்க்சர் சிகிச்சை இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முன்னாடி பண்ண செக்கப்புக்கும் அடுத்து போஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு. இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுடைய மெடிசனை நிறுத்திட்டோம். சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் அவங்களுடைய கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்தது. ஃபேட்டி லிவர் கிரேட் 2லேருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேட்டி லிவரே சரியாக இருந்துச்சு. தைராய்டோடைய ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 கேஜி வந்து அவங்க லாஸ் ஆகிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் இயற்கை மருத்துவத்தில் நிறையவே இருக்குது. இது இலவசமாகவும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை மேன்மைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.